நிச்சயமாக இதுநாள் வரைக்கும் எங்களுடைய கடல் பரப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய மீன்பிடி அமைச்சை எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான ஒரு நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது உண்மையிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதுமான படகுகளோ வள்ளங்களோ அதே போன்று விமானப்படையினோடு தொடர்போ எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கவில்லை. நாங்கள் இப்பொழுது நிச்சயமாக நாங்கள் இப்போது கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் இருந்து நாங்கள் இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதற்கு பாதுகாப்பு அமைச்சர், அதே போன்று பாதுகாப்பு செயலாளர், அதே போன்று அனைவரோடும் இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் மக்களிடமும் மாத்திரமல்ல மீனவர்களிடம் ஒன்றை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீனவர்களே, நாங்கள் எச்சரிக்கை விடுகின்ற பொழுது அதாவது கடல் தொழில் அமைச்சின் கீழ் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அதை நீங்கள் அவதானத்தில் எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பு அங்கிகள் அணியாது செல்லுகின்றோம். அதன் ஊடாகவும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் விசேடமாக அவருக்கான நடவடிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து வருகின்றோம் என்பதை கோரிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. கரு மந்திரித்துவா. நன்றி. பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க 4 மீனவர்கள் அண்டு நான் உங்களுக்கு கடிதத்தை போட்டிருந்தேன். 2 மீனவர்கள் நான் பார்த்து நான் உங்களுக்கு 1 2 3 4 என்ன தெரியுமாண்டு பரவாயில்ல என்றீங்கள். என்னென்றால் நான் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமாக கொடுத்தது அந்த மீன் பிடிக்கிற ஆப், அந்த எங்க கூட மீன் நிற்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிற ஆப் ஒன்று தாரன்னு ஜனாதிபதி தாரன்னு சொல்லி இருந்தவர். எப்போ அந்த ஆப்பை தருவீங்கன்னா நாங்கள் கூட எங்க மீன் நிற்குதோ அங்கே போய் பிடிக்கலாம். அந்த கேள்வி நிச்சயமாக அவர் தனியாக கேட்பாராக இருந்தால் அந்த ஆப் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் சொல்வதற்கு தயாரானால், நீங்கள் இதில் உள்ளே அதை அடக்கப்படவில்லை என்பதை நான் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆப் சம்பந்தமான நடவடிக்கைகள் இப்போது எங்களுடைய டிஜிட்டல் அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் மீனவர்கள் எங்கே இருக்கின்றது என்பதை விட மீனவர்களை இதைவிட கூடுதலாக கண்காணிக்கக்கூடிய VMS என்கின்ற யந்திரம் இருக்கின்றது. அந்த யந்திரத்தின் மூலமாக கண்காணிக்கின்ற நடவடிக்கை, அதை போன்று மீனவர்களுக்கு மேலதிகமான உதவிகளை செய்கின்ற நடவடிக்கையும் நாங்கள் அதற்கான ஆப்பை தயாரித்து வருகின்றோம்.